ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர்என்சி ஃபேமிலி கிச்சன். மார்கழி 4ஆம் நாள் 6 மணி 6:30க்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டு இருந்தேன்னா நேரமாகவே ஒரு 4:30க்கு எழுந்திரிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே ஆச்சரியமாயிருச்சு. மார்கழி மாதம் வந்தாவே எப்படிங்க தூக்கம் வரும்? கோலம் போடணும், விநாயகருக்கு தண்ணி ஊற்றணும், வாசல் படியில் கோலம் போட்டு தீபம் போடணும். இந்த வேலையெல்லாம் இருக்கிறனால தூக்கம் வராது. நேரத்துலேயே எழுந்திரிக்கணும் அப்படின்னு தான் தோணும். அந்த மாதிரி இன்றைக்கி நான் 4:30க்கே எழுந்திரிச்சிட்டேன். நல்ல ஜிலு ஜிலுன்னு இருக்கிற தண்ணியில் குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு கேட்டு தான் நான் ஓப்பன் பண்ணி தண்ணி தெளித்து கோலம் போட்டாச்சு. அதே மாதிரி நம்மளுடைய நிலவாசல்லையும் கோலம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு 2க்குமே தீபம் வச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா தான் பூஜை ரூமில் நான் தீபம் போட்டு சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறம் கிச்சனில் வேலை செய்ய ஆரம்பித்தாச்சு. இது லன்ச் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் நான் இட்லி சுட ஆரம்பித்தேன். ஆனால் உங்களுக்கு வீடியோவில் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் காட்டியிருக்கிறேன். காலையிலேயே குழம்பு நேரத்துலேயே செஞ்சுட்டேங்க. கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் காய் போட்டு நேரத்துலேயே குழம்பு செஞ்சு வச்சுட்டேன். ஆறி போச்சு. இப்போ சூடு பண்ணி டிஃபனுக்கு எல்லாருக்குமே போட்டு கொடுத்துட்ருக்குறேன். கூடவே நைட்டு செஞ்ச கடலை சட்னி இருந்தது. அதையும் வச்சு எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா லஞ்சுக்கு ரசத்துக்காக நான் தக்காளி கட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு 2 தக்காளி பழம் கட் பண்ணிட்டேன். புளியும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கிறேன். இந்த தக்காளி நல்லா 2-3 கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு சூடு லைட்டாக கை வெதும்ப இருக்கிற சூடு பண்ணிட்டோம் அப்படின்னா தக்காளி கரைக்கிறதுக்கு ஈஸியாகும். அதை எடுத்து இந்த சின்ன அடுப்பில் வச்சு விட்டுட்டாங்க. இங்கே பால் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு பால் ஸ்லோ பண்ணி வச்சுட்டே நான் வெங்காயம் கட் பண்ணுறதுக்காக வெங்காயமெல்லாம் உரிச்சிட்டேன். டீ போட்டு ஃபஸ்ட்டு குடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த வேலையெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். யாருக்கு டீ வேணுமோ அவங்களுக்கெல்லாம் டீ போட ஆரம்பிச்சாச்சு. சூடாக குடித்தோம் அப்படின்னா சுறுசுறுப்பாக வேலையாகும். அதுக்காக கொஞ்சம் டல்லாகவே அப்படியே போயிட்டு இருந்தது. சரி டக்குன்னு டீ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டீ வச்சு அப்பாவுக்கும் கொடுத்துட்டு நானும் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய பொண்ணுங்க இன்னும் தண்ணி நான் குடிக்கலாமா, அதுக்கப்புறமா டீ குடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் அவர் ஜீரக தண்ணி குடிச்சிட்டாரு. பொண்ணுங்க தண்ணி குடிச்சிட்டு தாகமுத்தி வாட்ரு வேணும்னு சொல்லி அவங்களும் அதை குடிச்சிட்ருக்குறாங்க. எப்போயுமே லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு இது எல்லாமே நம்ம காலையில் நேரம் செய்கிறதுங்கிறனால ஒரு 3 அடுப்பு இருந்தாலும் பத்தாது. 4 அடுப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் பேசிகிட்டே சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. கீரை எனக்கு கட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் நான் டீ குடிக்கல. டீ ஓரமாக வச்சுட்டேன். சாதம் இன்றைக்கி குக்கரில் தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா நேற்றுக்கு செஞ்ச சாதம் நிறையா மீதியாயிடுச்சு. அதில் தயிர் ஊற்றி உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். மதியம் நாங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்களுக்கு மட்டும் அளவாக குக்கரில் வச்சுருக்குறோம். கீரை பொரியல் பண்ணுறதுக்காக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா சேர்த்தாச்சு. வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் 2 பொரியலுக்காக. அதில் கொஞ்சமாக வெங்காயம் மட்டும் எடுத்து இந்த கீரை பொரியலுக்கு போட்டுக்கலாம். காலையில் ரொம்ப வேலையாகிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த கீரை கட் பண்ணுறது, வெங்காயம் கட் பண்ணுறது, காய் கட் பண்ணுறது தான். சுக்கட்டி கீரை தாங்க வாங்கியிருந்தோம். எங்கள் வீட்டில் நைட்டே கீரையெல்லாம் ஆஞ்சு கொடுத்துட்டாரு. நான் கழுகி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். காலையில் கட் பண்ணிக்கலான்னு. ஒன்று எங்கள் வீட்டில் அவர் வெட்டி கொடுப்பார், இல்லை அப்படின்னா பொண்ணுங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். கீரையும் சேர்த்தாச்சுங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட்டு பொரியலுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். வீடியோ பார்க்கும்போது நான் மெதுவாக ஜாலியாக செஞ்சிட்ருக்கிற மாதிரி தான் தெரியுங்க. ஆனால் காலையில் ரொம்ப பரபரப்பாக தான் செஞ்சிட்ருந்தேன். எவ்வளோ நேரத்தில் எழுந்திரிச்சாலுமே அந்த கடைசி நேரத்தில் பரபரப்பாக தான் நம்ம வேலை செய்ய ஆரம்பிப்போம். தக்காளி கட் பண்ணி வேக வச்சோம் இல்லைங்களா, அது வெந்துருச்சு. இந்த தக்காளி கரைக்கும் போது கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு புளி மட்டும் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு லேட் ஆனாலுமே ப்ரீ பிளானிங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வேலையெல்லாம் முடிகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். குயிக்காக அதுக்கடுத்து இது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் கீரை பொரியல், குழம்பு, ரசம் இது மட்டும் போதும். அதுக்கப்புறமா வேறு ஏதாவது காய்கறி இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதுனால சரி வாழைக்காய் இருந்தது, எடுத்து அதையும் கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டுட்டேன். என்னோடய பொண்ணு அப்படியே எட்டி பார்த்துட்ருக்குறா ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி. நான் இன்னும் இட்லியும் ஊற்ற ஆரம்பிக்கல. ஆனால் இதெல்லாம் இறக்கி வச்சதுக்கப்புறமா தான் இட்லி ஊற்றணும்.
குழம்பு ரெடியாக இருக்குது. இப்போ கீரை பொரியலும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி சமையல் எல்லாமே வந்து ஆயில் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் சமைச்சிட்ருக்கிறேன். கீரை பொரியலுக்கு சேர்த்தது மாதிரியே தான் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வந்து சேர்த்து தான் வந்து இன்றைக்கி இந்த பொரியல் வந்து செய்ய போகிறேன். நான் வந்து இங்கே கேமரா வச்சுருக்கிறேங்கிறதே எல்லாருமே மறந்துட்டாங்க. அப்படியே ஒவ்வொருத்தராக வந்து வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. மஞ்சள் டப்பா இடுமா அப்படின்னு சொன்னேன். அந்த கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுருந்ததில் வந்து மஞ்சள் இருக்குதா இல்லையான்னு தெரியல. செக் பண்ணி பார்த்துட்டு போயிட்டுருக்கிறேன் என்னோடய பொண்ணு வந்து. இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் வந்து ரொம்ப சிம்பிளாகவே தான் செய்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. வெங்காயம் போட்டு வெங்காயம் வந்து வெந்துட்டுருக்கும்போதே வந்து பச்சை மிளகா வந்து நான் அப்படியே கீறி போட்டுக்கிட்டேன். தேங்காய், ஜீரகம், பூண்டு எல்லாமே வந்து நச்சு போட்டு செய்வோம். அந்த மாதிரி இன்றைக்கி செய்யாமல் சிம்பிளாக வந்து செஞ்சிட்ருக்கிறேன். வெங்காயம் வணங்குற கேப்பில் வந்து நான் மிக்ஸி ஜார் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இல்லைன்னா அதை போய் தேடிட்டுருக்கணும் பாத்திரத்துக்குள்ளே. இப்போ வந்து வாழைக்காய் சேர்த்தாச்சு, மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு, உப்பு சேர்த்தாச்சு. இது கூட வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த காய் வந்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து வேக ஆரம்பிச்சிருங்க. டீ ஊற்றி வச்சது நல்லாவே ஆறிடுச்சு, குடிக்கிற சூடு வந்துருச்சு. டீ குடிச்சிட்டே வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் வந்து சத்தம் போட்டு பெருங்காய டப்பாவை காணோம், எங்கே எடுத்தீங்க, காணோம், கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறேன். இப்போ என்ன ஸ்நாக்ஸாக பெருங்காய டப்பை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி என்னோடய பொண்ணு வந்து நக்கல் அடிச்சிட்ருக்கிறா. ஆனால் நான் தான் அந்த தப்பு செஞ்சுருக்கிறேன். தெரியாமல் வந்து நான் எல்லாரையும் வந்து சத்தம் போட்டுட்ருக்கிறேன். வச்சதை மறந்துட்டு எல்லாரையும் வந்து தேட விட்டுட்ருக்கிறேன். என்னோடய பொண்ணு கிளம்பிட்டு அப்படியே வந்து கிச்சனை வந்து விசிட் பண்ணிகிட்ருக்குறா. ரெடி ஆயிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு. சரி, அவளுக்கும் வந்து ஒரு வேலை கொடுத்தாச்சு. காய் வந்து கிளறி விட்டுட்டு அதுக்கு ஒரு மூடி எடுத்து போட்டு விடுமா அப்படின்னு சொன்னேன். அவளும் வந்து போட்டு விட்டுட்டு வெறுங்காய டப்பாவை தான் வந்து தேடிகிட்டே இருக்கிறோம். ஆட்டை தோலில் போட்டுட்டு தேடின கதை மாதிரி ஆயிடுச்சு. கேமராவுக்கு ஹைட் பத்தலைன்னு சொல்லிவிட்டு நான் அந்த பெருங்காய டப்பா வந்து எடுத்து வச்சதை சுத்தமாகவே மறந்துட்டேங்க. அதே வந்து லேட்டாக தாங்க கண்டுபிடிச்சேன், ரசமெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா. இப்போ வந்து ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், வரமல்லி, ஒரே ஒரு வரமிளகா போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக பூண்டு வந்து உரித்து லைட்டாக தட்டிட்டு அதையும் வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்தாச்சு. எங்கள் வீட்டில் பெருங்காயம் காணோம் அப்படின்னு சொல்லவுமே வந்து கொஞ்சம் காலியான டப்பா ஒரு டப்பா இருந்தது. அதில் இருக்கிறது வந்து கொஞ்சமாக வந்து போட்டு அதை காயை வந்து கிளறி விட்டுட்டு அவரும் வந்து கிளம்பிட்டார். நானும் வந்து ரசத்துக்கு பொடிச்சது எல்லாமே வந்து சேர்த்துட்டேங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த தக்காளி, அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லித்தழை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக கையில் கசக்கி விட்டு போட்டேன். இப்போ வந்து ரசம் வந்து நல்லா நுர கட்டி வந்துருச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே வந்து கீரை பொரியல் ரெடி. அதுக்கப்புறமா வாழைக்காய் பொரியலும் ரெடி. சமையலே முடிஞ்சதுக்கப்புறமா தாங்க இந்த பெருங்காய டப்பாவே கண்டுபிடிச்சோம். எல்லாம் தொடச்சி விட்டுட்டு கொஞ்சம் ஓரமாக நகட்டி வைக்கலாம் கேமராவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் வந்து இருந்தது. கடைசியாக வந்து ரசத்துக்கும் வாழைக்காய்க்கும் வந்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். ரசம் வந்து தாளிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து லன்ச்சு வந்து முடிஞ்சதுங்க. இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் வந்து இட்லி ஊற்ற ஆரம்பித்தேன். ஆனால் அதோடய வீடியோ வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே போட்டிருப்பேன். கீரை பொரியல், ரசம், வாழைக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து போட்டு கொடுத்தாச்சுங்க. ரசம் மட்டும் போதுமா, எனக்கு குழம்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. அவ்வளோதான். இன்றைக்கு உண்டான லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய எம்ஆர்என்சி ஃபேமிலி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். என்னோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறவங்க எல்லாருக்குமே நன்றிகள் பல. புதிதாக இணைந்த உறவுகளுக்கும் நன்றி.